வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சார்தம் யாத்திரையோட யாத்திரை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 2வது நாள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா உத்தரகாண்டில் ரிஷிகேஷில் இருக்கோம். மணி பார்த்திங்கன்னா காலையில் 4 மணி ஆகுது. இங்கேருந்து கேதார்நாத் அடிவாரம் இருக்கக்கூடிய சோன்பிரயாக் கௌரிகுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 250 கிலோமீட்டர் தாங்க 250. ஆனால் போகிறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். ஏன்னா பாதையெல்லாம் சிறுசாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் நிறையா இருக்கும். ஒரு 10 ஹவர் 12 மணி நேரம் கூட ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கங்கை ஆற்றின் ஓரமாகவே நம்ம பயணிக்க போகிறோம். இந்த போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா தாராதேவி மந்திர் இருக்கும். அப்புறம் தேவப்பிரயாக், அதாவது கங்கை ஆறு உருவாகக்கூடிய இடம், அதாவது பக்ரானந்தலும் அழகா நதியும் சேர்ந்து ஜாயின் ஆகக்கூடிய இடத்த பார்க்க போகிறோம். வாங்க என் கூட டிஜிட்டலாக பயணிக்கலாம். எங்கள் வேன் வந்து கீழே வந்துருச்சு. போய் லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம நைட்டு எங்கே தங்க போகிறோம்னா சோன்பிரயாக் இமயமலை கேதார்நாத்தோட அடிவாரத்தில். ஆக்சுவலாக எங்கள் 2 வண்டியுமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. மணி பார்த்தா அவங்களுக்கு காலையில் 6:30 மாதிரி தெரியும். கிடையாது. காலையில் 4:30. காலையில் 4:30க்கே சூரியன் இப்படி பல்ல காட்டிட்டு அடிக்கின்றதை பாருங்கள். இப்போ மணி ஒரு 7 மணி ஆகுது மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இமயமலை. இந்த கீழே போது பார்த்தீங்களா, இதான் கங்கை நதி. இந்த இடத்துல தான் ப்ராப்பராக கங்கை நதி வந்து தரையை வந்து அடையுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சங்கமம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவப்பிரயாக் சங்கமம். இந்த பக்கம் ஒரு ரிவர் வந்து அலகானந்த், இது வந்து பகிரதி. இந்த 2 நதியும் சேர்ந்து தான் வந்து கங்கையாக வந்து மாறுது. இது வந்து டாப் வியூ பார்த்துட்ருக்கீங்க மேலேருந்து தேவப்பிரயாக் சங்கமம். இங்கேருந்து ப்ராப்பர் கங்கா நதி வந்து உருவாகி போகுது. பார்த்திங்கன்னா நம்ம கூட யாத்திரை வந்தவங்க தம்பி சதீஷ். ஆக்சுவலாக வந்து அவன் ஒரு லாயர் ஃப்யூச்சரில் வந்து ஆக்சுவலாக இப்போ டைட்டானிக் பட ஹீரோ மாதிரி உட்காந்துருக்கான். அடுத்து தாராதேவி மந்திரி போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கான் அங்கே வேண்டுறதுக்கு. நம்ம கூட அந்த இவங்கெல்லாம் நம்ம கூட யாத்திரை வந்தவங்க கர்நாடகா பசங்க. இவங்கெல்லாம் பெங்களூர், தமிழ்நாட்டுக்காரங்க தான், பட் பெங்களூரில் வேலை பார்க்குறாங்க. தம்பி சாண்டி இருக்கிறான். எல்லோரும் நேற்று அவனுக்கு பிறந்த நாள் நைட்டு ட்ரீட் வைக்கன்னு சொல்லிட்டு வைக்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்த வண்டிகள் எல்லாமே வந்து கேதார்நாத் தான் போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடிவாரமாக ருத்ரப்பிரயாக் வழியாக வந்து சோன்பிரயாக் போவாங்க. ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தாங்க. பாருங்கள், இவ்வளோ தான் அந்த ரோடு, முத்துக்கே இவ்வளோ தான். நம்ம ஊரில் ஒத்தேடி பாதை மாதிரி தான் இருக்குது. நிறைய மலைச்சரிவுகள்லாம் இங்கே வருது போல், அதனாலே நிறையா டிராஃபிக் ஆகும். 200 கிலோமீட்டர் தான் நான் ட்ராவல் பண்ண 7-8 மணி நேரம் ஆகும். நாங்கள் கிட்டத்தட்ட 4:30-5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மணி 8 மணி ஆகுது. இன்னும் 100 கிலோமீட்டர் கூட நாங்கள் வரல. இன்னும் தாராதேவி மந்திர் கூட வரல. பார்த்துக்கோங்க, ரோடு இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா தாராதேவி மந்திர் போக போகிறோம். இது அதே ஆக்சுவலாக நம்ம வந்து கேதார்நாத் போகிற வழியில் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து அம்மனாக சொல்லுவாங்க, தட்சன் காளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த அம்மன் பார்த்திங்கன்னா காலையில் வந்து குழந்தையாக இருக்கும், மத்தியால் வந்து குமரியாக இருக்கும், சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா விதவை குளத்தில் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்களுமே வந்து 7 மணி வரைக்கும் இங்கே தரிசனம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, நவம்பரில் வந்து குளிர் அதிகமாக இருக்கும். அதனால் 3 மணிக்கெலாம் அதை மூடிடுறாங்க. கரெக்டாக ஆற்றுக்குள்ளே இந்த கோயில் இருக்குங்க மேலே. ஆக்சுவலாக இதுக்கும் கேதார்நாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 2013 வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த சாமி சிலையை நகர்த்தியிருக்காங்க. அதனால் கூட வெள்ளம் வந்ததாக சொல்லப்படுது. அதனால் அந்த பூசாரியை தவிர யாருமே இந்த கோயிலை வந்து இந்த சாமியை வந்து தொடமாட்டதாக ஒரு ஐதீகம் இவங்களும் சொல்கிறாங்க. இவங்க லெதர் ஐட்டம் எதுவுமே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து பெல்ட் போட்டிருந்தாலும் சரி, எங்கள் பாலாட்டை கூட உள்ளே அலோவ் பண்ணலை. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊரில் கிராம தேவதைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, கேதார்நாத் பத்ரிநாத் யாத்திரை போகிறவங்க இங்கே கோழி ஆடெல்லாம் பலி கொடுத்துட்டு போவாங்களாம் இந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இல்லையா, நார்மலாக வந்து கும்பிட்டுட்டு போவாங்களாம். எங்க அந்த தாராதேவி கோயிலோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம ஊர் கோயில் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த கோபுரம்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் கோயில் மாதிரியே இருக்குது. இங்கே விநாயகர் இருக்கார், எல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாம் மணி அடிச்சிட்ருக்காங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா நெட்டு குத்தா இறங்குதுங்க. ஒரு சாது உட்காந்துருக்காரு. இருக்கு பாருங்கள் கோயில். இந்த கோயில் தான் போக போகிறோம். நல்லா கங்கை ஏற்றுக்கு நடுவில் இருக்கு பாருங்கள். ஒரு பிரிட்ஜ் வேறு இருக்குது. இந்த ஏற்றத்தில் ஏறுறது கூட குதிரையில் ஏறுறாங்க. ஆளை கூட்டிகிட்டு வந்து வராங்க. ஆக்சுவலாக நான் கேதார்நாத் பத்ரிநாத்தில் தான் வந்து இந்த குதிரையை பார்த்துருக்கேன். பட் இங்கே தாராதேவிலே நான் பார்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள். கோயிலுக்கு வெளியில் அப்படியே வந்துட்டிங்கன்னா கடத்தெருவுலாம் இருக்குது. இங்கே நீங்கள் அம்மனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். இறங்கையில் நெட்டு குத்தா இறங்குதுங்க. ஏறையில் எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. ஏறுறதுக்கு குதிரை வசதி இருக்குது. இப்போ கேட்டு பார்ப்போம் குதிரையில் எவ்வளோ கேட்குறாங்கன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல் கவுண்டர் ஒன்று இருக்குது. உங்கள் செப்பலையெல்லாம் இங்கே நீங்கள் போட்டுக்கலாம் வந்தீங்கன்னா. உள்ள லெதர் எதுவுமே அலோடு இல்லை.
ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா ஓடுது பாருங்கள். கியூ வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. கோயில் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். வெளியில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. கங்கா நதியை பாருங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெல்ட் அலோடு இல்லைன்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்களா இந்த பெல்ட்டெல்லாம் கலட்டி தூக்கி போட்டிருக்காங்க பாருங்கள். யாராவது இந்த கோயிலுக்கு நீ வந்தீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு பெல்ட் போட்டு வராதிங்க, லெதர் பெல்ட்டு. நாங்கள் எங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. அதாவது இப்போது இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சீதாப்பூரில் எங்களுக்கு ரூம் போட்டிருக்காங்க. இப்போ வண்டி வந்து ராம்பூர் அப்படின்ற ஒரு இடத்த தாண்டி இருக்குது. சீதாப்பூருக்கு முன்னாடி உள்ள இடம் தான் வந்து ராம்பூர். இமயமலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் அழகாக தெரியும். அந்த பள்ளத்தாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவே ஒரு பயங்கரமாகவே இருக்குது. அந்த இயற்கை காட்சியை நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இமயமலை அடிவாரம் சீதாப்பூர் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வரைக்கும் எங்கள் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த வெஹிக்கிள் இதுக்கு முன்னாடி உள்ள ராம்பூரில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இமயமலையோட அடிவாரம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இங்கெல்லாம் ஸ்னோஃபால் இருக்காது. இங்கே அக்காமடேஷன் ஸ்டேலாம் இருக்கும். இங்கேருந்து சோன்பிரயாக்கில் இருந்தால் யாத்திரையை தொடங்கணும். இங்கேருந்து சோன்பிரயாக் வந்து 2 கிலோமீட்ரு. மத்தியானம் வந்து 2 மணி ஆகுது. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு ரிஷிகேஷில் ஆரம்பித்த நாங்கள் வந்து 2 மணிக்கு தான் வந்திருக்கோம்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்றதை பாருங்கள். நாளைக்கு தான் நாங்கள் எங்கள் யாத்திரையை வந்து தொடங்குவோம். இங்கே எங்கள் ப்ராசஸை நாங்கள் இங்கேருந்து செக்இன் கிளியர் பண்ணுறதுக்கே 3 hours ஆகும்னு சொல்கிறாங்க, அவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா திருநால்வர் அன்னதான மடம். அதாவது இங்கே கேதார்நாத் யாத்திரை வரக்கூடிய தமிழ் மக்களுக்கு உதவுறதுக்காகவே வந்து திருநால்வர் அன்னதான மடம் வந்து வச்சுருக்காங்க. எங்கன்னா சீதாப்பூர் சோன்பிரயாக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி. நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா இங்கே வந்து நீங்கள் வந்து தமிழ் சாப்பாடு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் இலவசமாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. எத்தனை பேர் வந்தாலும் தங்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு கம்மியான விலையில் உங்களுக்கு வந்து இங்கே ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ் மக்கள் யாரும் கேதார்நாத் யாத்திரை வந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இது இருக்க இடம் பார்த்திங்கன்னா சீதாப்பூர். சாமி சரணம். இப்போ நம்ம வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு 2 இடத்துல இருந்துச்சு. இப்போ இது 3ஆவது இடமாக சீதாப்பூர் அப்படிங்கிற இடத்துல கேதார்நாத் போகிற வழியில் அமைச்சிருக்கு. இப்போ ஐயா வந்து பார்த்துட்டா இப்போ ஐயா சிதம்பரநாதன் இதை நடத்திட்டு இருக்கிற ஒரு நிர்வாகி ஐயா வந்து சிதம்பரநாதன் அங்கே தான் இருக்கார். இப்போ நம்ம இங்கே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 33 நாட்கள் ஆச்சு. எதுக்குன்னு கேட்டால் தமிழ் மக்கள்கள் இங்கே வந்தால் நம்ம தங்குவதற்காகவும் ஒரு அன்னதான சேவைக்காக இங்கே வச்சுருக்காருங்க. அதை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அவ்வளோதான். ஃப்ரீயாக தருவீங்க. அன்னதானம் வந்து உணவு ஃப்ரீ. அன்னதானம் காலையில் மத்தியானம் சாயங்காலம் எல்லாமே. தமிழ் ஆட்கள் யார் வந்து உணவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 மணி நேரம் டைம் கேட்குறோம், நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம். அவ்வளோதான். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு தானே? ஆமாங்க. ஒரு சாதம், ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு ஊறுகாய், இல்லைன்னா ஒரு பொரியல், இவ்வளோதான். சேவை தான், ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காரு. இப்போ நாங்கள் ஏதாவது 10 பேர் எதுவும் வந்து தங்கிறதுக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணால் ஏதாவது பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு ரூம் தனியாக இருக்குது, அதுக்கு ரேட்டு தனி. ஆனால் உணவுக்கு வந்து அன்னதானம் தான் ஃப்ரீ. உணவு ஃப்ரீ, அன்னதானம். தமிழ் மக்கள்கள் யார் வந்து இங்கே கேட்டாலும் அன்னதானம் ஃப்ரீ. அது எத்தனை ஆயிரம் பேர் வந்து கேட்டாலும் சரி அன்னைக்கு செஞ்சு கொடுக்கப்படும். ஐயா நாங்கள் கோயம்புத்தூருங்கய்யா. நான் கோயம்புத்தூருங்கய்யா. ஐயா வந்து ஈரோடு பக்கம். எத்தனை பேர் இங்கே தங்கியிருக்கீங்க சீதாப்பூரில்? சீதாப்பூரில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கய்யா, நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறோம் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். கேதார்நாத்தில் மேலே ஒரு 3 பேர் இருக்காங்க. மேலே மலைக்கு போயிருக்காங்க ஐயா கூட. அங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரித்வாரில் ஒரு 5 பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. ரிஷிகேஷில் ஒரு 5 பேர் இருக்காங்க ஐயா. எல்லாம் சன்னியாசிகளுக்கு அப்படியே பண்ணி கொடுத்துட்டு அன்னதானத்துக்காக இது பண்ணிட்டு. கேதார்நாத்தில் கேம்ப் கிடையாது, இங்கே மட்டும் சீதாப்பூரில் மட்டும் தான் இருக்குங்க. கேதார்நாத்தில் விசிட்டு தான், போய் சாமி பார்த்துட்டு வெளியே வந்து கேம்ப் போகலாம். நல்லதுயா, நன்றியா. சரி. இதுங்க சீதாப்பூர் இமயமலையோட அடிவாரம். சோன்பிரயாக்கு முன்னாடி நீங்கள் டெம்போ ட்ராவலர் பஸ்ஸு எல்லாம் தான் இங்கே நிப்பாட்டிடுவாங்க. இமயமலை எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அந்த இங்கே ஒரு ஆறு போகுது பார்த்தீங்களா, அதே மந்தாகினி நதி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா ஹெலிகாப்டர் பறந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஹெலிபேட் இருக்குது அந்த இடத்துல. இந்த போகுது பார்த்தீங்களா, இந்த 6 பேர் தான் மந்தாகினி. இதுதான் கங்கையில் போய் கலக்குது. இப்போ நம்ம சீதாப்பூரில் இருக்கோம். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து
ட்ரெக்கிங் போகிறதுக்கு அங்கே மழை பெய்யுதுன்றாங்க. சின்ன ரெயின் கோட் வாங்க போகிறோம். க்ளவுஸ்லாம் இங்கே இருக்குது. ரேட்டு பார்த்தேன் நீங்கள் பேசணும். இங்கே கம்பெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது, வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரெயின் கோட்டு, ஸ்டிக்கு, க்ளவுஸு, வெதர் ஜாக்கெட் எல்லாம் இருக்குது. இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. சீதாப்பூர் மார்க்கெட்டு